ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். இன்னிலேருந்து 2 நாளைக்கு குஜராத் ஸ்டேட்டில் இருக்கிற சக்தி பீட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதல் சக்தி பீட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் சந்திரபாகா சோமநாத் பிரபாஸ் அப்படின்னு ஒரு இடம். பிரபாசா பட்டான் பக்கத்தில் இருக்குது அந்த இடம். அது எங்கே இருக்குனாக்க கபில நதி, ஹிரண்யர் நதி, சரஸ்வதி நதி, இந்த 3 தேரும் ஒரு சங்கமத்தில் இருக்கும் ஒரு கோவில் என்று சொல்லப்படுகிறது. சோமநாத் பிரபாசா அப்படின்ட்டு அது என்னங்கிற முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை பார்ப்போம். என்ன அப்படின்னாக்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சந்திரனை தக்ஷ பிரஜாபதிக்கு 27 குழந்தைகள் இருக்கிறது. நட்சத்திர வடிவில், நட்சத்திர எல்லா பேரும் இருக்கிறவ. அவள் அத்தனை பேருமே கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது சந்திரனையே ஆசைப்படுகிறார்கள். தக்ஷ பிரஜாபதி இந்த 27 பேரையும் அவரிடமே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ஆனால் தக்ஷ பிரஜாபதிக்கு சந்திரனுக்கு ரோஹிணியை மட்டும் இஷ்டப்படுகிறான். ஸோ மித்த பெண்களுக்கெல்லாம் கோபம் வருது. அவள் எல்லாரும் போய் அப்பாட்ட சொல்கிறா, அப்பா இந்த மாதிரி அவன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னு அப்பா சொல்கிறா, அவன் சபிக்கிறான். சபித்த உடனே இந்த மாதிரி அவனுடைய ஒளி இருக்கிறதுனால தானே அவன் அப்படி இருக்கான், அதனால் அவனோட ஒளி குறைந்து போகணும், தேய்ந்து போகணும் அப்படின்னு. அப்போது தான் நாரதர் சொல்கிறார், இப்படி ஒரு சாபம் கொடுத்துருக்கே அவனுக்கு, இப்படி கொடுத்தியானா மிச்சம் உன்னோட பெண்களும் மற்றவர்களும் தானே அதனால சஃபர் பண்ணுவா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நான் என்ன பண்ணட்டும். அப்போ சந்திரனை சொல்கிறா, சந்திரனை நீ சிவனை பார்த்து இது பண்ண தவம் இரு, சிவன் உனக்கு செய்வார் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த 3 நதியும் கூடும் இடத்தில் போய் வணங்கு அப்படின்னு சொல்கிறார். சிவனே சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு சிவன் அங்கே சந்திரன் அங்கே இருந்து தவம் இருந்து சிவனுடைய காட்சி பெறுகிறான். அதுதான் சந்திரபாகா பிரபாஸ் சோமநாத் டெம்பிள். சோமநாத் டெம்பிள் இன் குஜராத் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டெம்பிளில் இருந்து பாருங்க சிவன் வருகிறார். ஆனால் சிவன் சொல்கிறார், ஆல்ரெடி உனக்கு கொடுத்த அந்த சாபத்தை என்னால் எடுக்க முடியாது, அதற்கு பதிலாக ஒன்று செய்கிறேன். நீ தேய்ந்து தேய்ந்து வருவாய், ஒரு நாள் காணாமல் போவாய், மறுபடியும் வளர்ந்து வளர்ந்து வருவாய், மறுபடியும் சந்திரனாக ஆவாய் அப்படின்னு அந்த ஒரு வரத்தை பத்திரம் கொடுக்குறார். அதனால்தான் நமக்கு தேய்பெரிய வளர்பெரிய வந்தது என்று நமக்கு அந்த கதை நன்றாகவே தெரியும். அது நடந்தது சோமநாத்தில். அதனால் இந்த சோமநாத்துக்கு இதில் சந்திரன், முழு சந்திரன் வருகிறது. அது அத்தனை பிரகாசத்தோடு அந்த சந்திரனுக்கு அந்த பிரகாசம் கிடைத்ததுனால அந்த இடத்துக்கு பேர் சோமநாத் பிரபாஸ் அப்படின்னு பேர். இந்த கபில நதி, ஹிரண்ய நதி, சரஸ்வதி நதி சேரும் முக்கூடலான சங்கமத்தில் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த சோமநாத் டெம்பிளில் ஆக்சுவலாக என்ன பண்ணுவானாக்க ஒரு லைட் அண்ட் சவுண்டு இதெல்லாம் கூட பண்ணி காமிப்பான். எப்படி இந்த சந்திரன் சபிக்கப்பட்டான், அப்புறம் எப்படி அவனுக்கு கிடைத்தது என்பதை ரொம்ப அழகாக ஒரு லைட் அண்ட் சவுண்டு இது நிகழ்ச்சி அங்கே நடத்துவா. அதையும் போகும் மக்கள் பார்க்கலாம். அது பக்கத்திலேயே நரிஷ சக்தி பீட்டம், அந்த கோவில் சோமநாதருக்கு சிவனுக்கு உண்டானது. அது பக்கத்திலேயே ஒரு சக்தி பீட்டம் இருக்கிறது. அதுதான் ஒரு அம்பாளுடைய தொப்புள் விழுந்த இடமாக இது சொல்லப்படுகிறது. ஒரு மேடை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மொட்டை கோபுரம் இருக்கிற மாதிரி. கோபுரம்னா கோவில் மாதிரி ஃபுல்லாக இல்லாமைக்கு ஒரு ஸ்டேஜ் மாத்திரம் இருப்பது போல ஒரு இடம் இருக்கும். அதுதான் சக்தி பீட்டமாக காணப்படுகிறது. அங்கு எந்த தெய்வமோ தேவியோ இல்லை. ஏனென்றால் ஒரு தொப்புள் விழுந்த இடம் என்பதற்காக ஒரு கல்லோ என்னமோ அது போல தான் இருக்கே தவிர அங்கே ஆஸ் இட் இஸ் சாமி ஆர் அம்பாள் வைத்து வணங்கப்படுவதில்லை. பட் அதுவும் ஒரு சக்தி பீட்டம். அந்த சக்தி பீட்டமாகவே தான் அவர்கள் தொழுது வருகிறார்கள். இங்கும் அந்த சோமநாத் டெம்பிளில் நடக்கிற சிவராத்திரி எல்லாம் ரொம்ப விசேஷம். அப்புறம் இந்த சக்தி பீட்டத்தில் துர்கா பூஜையும் போதும் நவராத்திரி, 2 நவராத்திரி, வசந்த நவராத்திரி அண்ட் அஸ்வின் நவராத்திரி இரண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது.